வணக்கம் நண்பர்களே, வாகா ஸ்டோரி டூன்ஸ் யூடியூப் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு முட்டாள் பையனோட குறும்புதனத்தால ஒரு பூனை எவ்வளவு கஷ்டப்பட்டது, கடைசில அந்த பூனை என்ன பண்ணதுன்னு தான் இந்த கதையில பார்க்க போறோம். ஒரு முட்டாள் பையன் ஒரு பூனைய அன்பா வளர்த்துட்டு வந்தான். ஆனா அவன் செய்கிற முட்டாள்தனத்தால அந்த பூனை தினம் தினம் நொந்து செத்துட்டு இருந்துச்சு. அடப்பாவி, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? பேசாம இன்னைக்கு தப்பிச்சு ஓடி போயிடலாம். அடேடே, இந்த சுட்டி பூனை இவ்வளவு மழையில எங்க போயிருக்கும்? பாவம், எங்க நனைஞ்சிட்டு இருக்கும்? இந்த மலை இப்போதைக்கு நிக்காது போலயே. ரொம்ப குளிர் வேற அடிக்குது. நம்ம எங்க தங்குறது? சரி, இன்னைக்கு நம்ம திரும்பி போயிடலாம். சார்லி, வந்துட்டியா என் கண்ணு செல்லம்? இனிமே இப்படி போகாதே. பாரு, தொப்பலாம் நனைச்சிட்டு வந்திருக்க. முதல்ல உன்னை காய வைக்கணும். அடப்பாவி, நான் பூனையா இல்ல துணியா? இந்த முறுக்கு முறுக்குறான். மியாவ் மியாவ். ஏ முட்டாளே, நான் பெண் பூனைடா, எனக்கு ஆம்பள வேஷம் போட்டிருக்கானே. மியாவ். மழையில நனைஞ்சதுல நமக்கு சளியும் காய்ச்சலும் வந்துருச்சே. நம்ம சார்லிக்கு ஒரு கஷாயம் செஞ்சு கொடுத்தாதான் சளியும் காய்ச்சலும் சரியாகும். உன் கஷாயத்தை குடிக்கிறதுக்கு மறுபடியும் ஓடிரலாம். ஆனா ஓடுறதுக்கே கால்ல சக்தி இல்லையே. முட்டாள் பையனோ கஷாயம் மாறும் முன் சுட சுட அதனை பூனைக்கு கொடுத்தான். பூனையோ அதனை வாங்கி ஒரு சிப் குடித்தது. அட லூசு பயலே, நாக்கு வெந்து போச்சுடா. அடுத்த நாள் சார்லி குளிர் தாங்க முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தான். மழையில் நனைந்தது தவறாக போய்விட்டதே என்று வருந்திக் கொண்டிருந்தான். என் கண்ணே சார்லி, உன் குளிரை போக்க உன்னை வெப்ப மூட்டிக்கு கொண்டு செல்கிறேன். சார்லியை வெப்பமூட்டியின் அருகில் உட்கார வைத்தான். ஆனால் அதற்கு குளிர் குறையவே இல்லை, நடுங்கிக் கொண்டே இருந்தது. சூடு போதவில்லையோ என்று அதனை வெப்பமூட்டியினுள் தூக்கி எறிந்தான். ஓ மை காட், நான் உயிரோட இருக்கையிலே இவன் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பாம விடமாட்டான் போலியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.